கூட எடுத்து வாசிங்க. சங்கீதம் 37 சங்கீதம் 40 வசனம். சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். துன்மார்க்கருடைய கைகளுக்கு தப்புவித்து ரட்சிப்பார். நல்ல கூட செய்தி ஒரு தலைப்பு என்னன்னா எபினேசர். அல்லேலூயா. எபினேசர் என்ன தெரியுமா உங்களுக்கு அர்த்தம்? இம்மட்டும் உதவின எபினேசர். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி ஒரு தலைப்பு எபினேசர், இம்மட்டும் உதவின கர்த்தர். அல்லேலூயா. நமக்கு இம்மட்டும், அல்லேலூயா, இந்த நொடி முழுவதும் நமக்கு உதவின கர்த்தர். ஸ்தோத்திரம். அநேக நேரங்கள்ல நம்ம அநேக மனுஷனுடைய உதவிகள் எதிர்பார்ப்போம். சில நேரங்கள்ல நமக்கு செய்வேன்னு வாக்கு பண்ண மனுஷனுடைய உதவி எல்லாம் சில நேரங்கள்ல சூழ்நிலைகள் மாறி போயிடும், செய்ய முடியாம சூழ்நிலைகள் அவங்களுக்கு வந்துடும். ஆனா கர்த்தர் நமக்கு இம்மட்டிலும் உதவி பண்ணிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இம்மட்டிலும் நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறாரு, நம்ம குடும்பங்களை நடத்துறாரு, நம்ம கிருபையா நம்ம தாங்கிட்டு இருக்கிறாரு, தேவையெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு. நினைச்சு பாருங்க, அவர் மாத்திரம் நமக்கு இம்மட்டிலும் உதவி செய்யல அப்படின்னா இம்மட்டிலுமாய் நமக்கு ஆண்டு உதவிட்டு இருக்கிறார். எப்படி உதவுவார் அப்படின்னா சில நேரங்களில அவர் டைரக்டா உதவி செய்வார். திடீர்னு விழும்பொழுது இசப்பா நம்ம கூப்பிடுவாங்க. ஏதோ ஒரு பஸ்ல இருந்து விழும்போது, ஒரு பாத்ரூம் விழும் பொழுதோ அப்ப ஆண்டவர் டக்கு உதவி செய்வார். அதே போல சில நேரங்கள்ல மனுஷனை கொண்டு கத்த உதவி செய்வார். சில மனிதர்கள் மூலியமா நமக்கு சில உதவிகள் வரும், அதை நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இந்த மாதிரி கர்த்தர் நமக்கு இம்மட்டிலுமாய் அவர் கிருபையா நம்மளுக்கு உதவி செய்து நடத்தி வருகிறார். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, கிருபையா நடத்தி வரார். அப்ப நம்ம ஆண்டவர் செய்த உதவிகளுக்கு நம்ம என்ன செய்வோம்னு தெரியாது, அவ்வளவு உதவிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறார். எடுத்து வாசிங்களே. சங்கீதம் 37 சங்கீதம் 39 வசனம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கவனிங்க, இக்கட்டு காலத்தில் அவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஒரு இக்கட்டு வருது அப்படின்னா அவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா எந்த மனுஷனுடைய அந்த இக்கட்டான சூழ்நிலையில நிச்சயமா எல்லா மனுஷனும் விலகிடுவாங்க. ஆனா அவர் தான் நமக்கு அடைக்கலமா இருக்க முடியும். எந்த சூழ்நிலையும் இக்கட்டான நெருக்கடியில் நினைச்சு பாருங்க. ஒரு பொருளாதார பிரச்சனை வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு, எல்லாமே சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய இக்கட்டுல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா எத்தனையோ இக்கட்டுல நீங்க வாழ்ந்துருப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் மட்டும்தான் நமக்கு உதவி பண்ணியிருக்கும், உதவி பண்ணுவாரு. அவர் அந்த உதவி பண்ணி நம்ம சூழ்நிலையில மாற்ற மட்டும்தான் முடியும், எந்த மனுஷனாலையும் முடியாது. என் வாழ்க்கையில் நிறைய இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கு, நிறைய. அப்ப எனக்கு ஒரு பெரிய இக்கட்டு வந்துச்சு, அதுல கர்த்தர் மட்டுமே நின்று உதவி பண்ணாரு. அல்லேலூயா. அவருக்கு யாரு பிரியமோ அவங்களை ஏற்படுத்துவார் நமக்கு உதவி செய்வதற்கு. சில நேரங்களில் நமக்கு உதவிக்கு யாரையாவது வந்தா எல்லாருக்குமே நம்மளா தேடி போயிடுவோம். அதான் யாரை தேடி போனீங்களோ அவங்க தான் நமக்கு பெரிய ஒரு கண்ணியா மாறிடுவாங்க. அப்ப ஒரு இக்கட்டு வருது அப்படின்னா எனக்கு அவர் தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு அவர் தான் நீங்க நோக்கி பார்க்கணும், அவர் தான் சார்ந்து இருக்கணும், அவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அதே நீங்க எடுத்து வாசிங்களே. அதே சங்கீதம் 107 சங்கீதம் 6, 13, 19, 18 இந்த 4 வசனங்களும் ஒரே வார்த்தைதான் சொல்லுது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார். என்ன ஆபத்து வந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய ஆபத்துல ஒரு இக்கட்டுல மாட்டிட்டாலும் சரி, தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு விடுவித்து நம்மளை ரட்சித்து நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பு வைக்கிற வல்லவரா இருக்கிறார். இந்த 4 வசனங்களும் ஒரே மாதிரி வசனங்கள் சொல்லும், ஒரே வசனம் தான். அதே போல நீங்க என்ன ஆபத்துல உட்கார்ந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆபத்துல, ஒரு நெருக்கடியில, கடன் பாரத்துல, ஒரு வியாதியில, ஒரு தேவைகளில, நீங்க எதுல நீங்க உட்கார்ந்தாலும் சரி, நம்முடைய தேவன் எபினேசரா இருக்கிறார். இம்மட்டிலும் நமக்கு உதவி செய்ய கத்துறார். இந்த நொடி முழுவதும் உதவி செய்வார். மனுஷனால சில உதவிகளை செய்ய முடியாது, அநேக சூழ்நிலைகள். ஆனா கர்த்தர் நினைச்சாருன்னா எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் சரி அவர் நமக்கு உதவி செய்ய தேவனா இருக்கிறாரு. அதே ரோமர் 8:26 படிங்களே. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று
அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு இக்கட்டுல ஒரு ஆபத்துல நமக்கு எப்படி வேண்டுறதே தெரியாது. பார்த்திருக்கீங்களா? ஒரு சூழல் வரும் பொழுது நான் என்ன செய்வேன்னே தெரியலையே ஆண்டவரே, இந்த பெரிய ஆபத்துல சிக்கி இருக்கிறேன், ஒரு பெரிய நெருக்கடியின் மத்தியில வாழ்க்கை போயிட்டு இருக்குது, இதுல யாரு உதவி செய்வா அப்படின்னு நமக்கு சில நேரங்கள்ல ஜெபிக்க கூட வராது, வார்த்தைகள் வராது. ஒரு பெரிய நெருக்கடியில மாட்டிக்கிட்டா நம்மால ஜெபிப்பதற்கு வார்த்தைகளே வராது, வசனமே வாயிலிருந்து வராது. ஒரு அம்மா பாத்தீங்கன்னா நல்லா வைராக்கியமா ஜெபிக்கிற அம்மா, வார்த்தை 2 நாள் 3 நாள் உபவாசிக்கிற அம்மா, அந்த அம்மாவுக்கு திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க. நல்ல விசுவாசமா வைராக்கியமா ஜெபிக்கிற அம்மா, சபைக்கு ஊழியம் செய்யக்கூடிய அம்மா, சபைகள்ல பணிகளை செய்யக்கூடிய அம்மா, நம்ம திடீர்னு மயக்க போட்டு வீட்டுல விழுந்துட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. அவங்க சரீரத்துல ஒரு பெரிய ஒரு ஹார்ட்ல பெரிய ஒரு பிரச்சனை, அவங்க அதுல பத்தினா அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. உடனே பண்ணதுக்கு உடனே பசங்க எல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ஊசியெல்லாம் போட்டு ஆபரேஷன் பண்றது ரெடி பண்றாங்க. இந்த அம்மாவுக்கு ஆபரேஷன் இது வரைக்கும் இந்த அம்மா எந்த ஒரு ஆபரேஷன் பண்ணது கிடையாது. அந்த அம்மாவுக்கு ஒரே பயம். வைராக்கியமா ஜெபிக்கிற அம்மா, விசுவாசமா இருக்கிற அம்மா, நிறைய உதவிகள் ஊழியக்காரங்களுக்கு சபைக்கு செய்யக்கூடிய அம்மா. இந்த அம்மாவுக்கு ஒரு ஆபரேஷன், அது சாதாரண ஆபரேஷன் இல்ல, நம்ம பார்த்தீங்கன்னா ஹார்ட் பக்கத்துல நம்ம நெஞ்சு பக்கத்துல கிழிச்சு ஆபரேஷன் பண்ணக்கூடிய அந்த பெரிய ஆபரேஷன், அப்படி சொல்ல பைபாஸ் சர்ஜரி அந்த அம்மாவுக்கு பண்ணக்கூடியது. அந்த அம்மாவுக்கு ஒரே பயம். இந்த சொன்னதுல இருந்து விசுவாசம் ஓடிடுச்சு, வேத வசனங்கள்லாம் மறந்து போயிருச்சு, பயம் வந்துருச்சு. ஏன்னா ஆண்டவே ஆபரேஷன்ல கொலை பண்ணானே தெரியாது. டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த ஆபரேஷன் ரொம்ப பெரிய ஆபரேஷன், இந்த ஆபரேஷன்ல நீங்க பிழைப்பீங்களானே தெரியாது, இருந்தாலும் நீங்க கடைசி ஸ்டேஜ் தான் வந்திருக்கு, சில அறிவு இருந்திருக்குது, ஆனாலும் நீங்க கடைசி ஸ்டேஜ் தான் வந்திருக்கிறீங்க, உங்களை காப்பாத்துறது நாங்க கடவுள் மேல நீங்க நம்பிக்கை வச்சுக்கோங்கம்மா, எங்க படிச்ச படிப்பை வச்சு நாங்க முயற்சிக்கிறோம்னு சொல்லி அவங்க அந்த அம்மா அவங்களோட பிள்ளைகளை வச்சு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்ப நினைச்சு பாருங்க, அவங்க பயம் வருமா? எப்படி வரும்? நிச்சயமா ஆபரேஷனே வேண்டாம், நீ விட்டுருங்க, வீட்லயே இருந்துக்கிறேன், எப்ப வேணா உயிர் போகட்டும் அந்த வார்த்தை அம்மா சொல்றாங்க. ஆனா பிள்ளைங்க இல்லம்மா பயப்படாதீங்க, விசுவாசமா ஜெபம் பண்ணுவீங்க, ஒரு இக்கட்டு வந்திருக்கு, ஒரு ஆபத்து வந்திருக்குமா, கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராமான்னு சொல்லி பிள்ளைங்க எல்லாம் விசுவாச வார்த்தைகளை சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு பயமும் நெருக்கடியும் அந்த பலவீனத்துல நமக்கு பாத்தீங்கன்னா எப்படி ஜெபிப்பதுன்னே தெரியாது, ஜெபிக்க வார்த்தை வராது. அந்த அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில ஆபத்துல நம் தேவன் எபினேசரா இருந்து நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவரா இருக்கிறாரு. அதே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 9-10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி பலவீனங்களை குறித்து நமக்கு வரக்கூடிய இக்கட்டு ஆபத்து பலவீனம் குறித்து என்ன செய்யணும்? பவுலை போல படிமா, நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? மிகவும் சந்தோஷமாய் நம்ம மேன்மை பாராட்டணும். ஒரு இக்கட்டு வருது, ஒரு ஆபத்து வருது, ஒரு பலவீனம் வருது அப்படின்னா பவுலை போல நம்ம மேன்மை பாராட்டணும். அந்த இதை ஒண்ணு செய்யாத ஆண்டவரே, எனக்கு எபினேசரா நீங்க இருக்கிறீங்க, எனக்கு பெரிய இம்மட்டுமா எனக்கு உதவி செய்யக்கூடிய கர்த்தரா இருக்கிறீங்க, இந்த பலவீனம் ஒண்ணும் செய்யாது, இந்த இக்கட்டும் ஒண்ணும் செய்யாது, இந்த உபத்திரம் ஒண்ணு செய்யாது, இந்த வியாதி ஒண்ணு செய்யாது அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்துல அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவோம். ஆனால் நிச்சயமாக தேவைப்படாது, நம்மளை ஒண்ணுமே செய்யாது, நம்ம அது ஒண்ணும் அணுகாது. நீங்கள் நானும் ஒரு இக்கட்டு, ஒரு ஆபத்து, ஒரு பலவீனம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடறோம்? நமக்கு ஆண்டு உதவி செய்வாருங்கிற அந்த விசுவாச வார்த்தைகள் நமக்கு தெரியும், வாயில வரும், ஆனா பயம் வந்துடும். எப்படி எவனும் ஆயுதமோன்னு சொல்லிட்டு நீங்க அப்படித்தான் உங்க பயம்தான் விசுவாசத்துக்கு பெரிய பலனா பயன்படுத்துறான். நீங்க பயந்தீங்கன்னா நிச்சயமாவே உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாது. நீங்க பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர்னால கூட செய்தி மூலியமா அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதே சங்கீதம் 118:13 படிங்களே. சங்கீதம் 118:13. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள்ல நம்ம தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு பாஸ் சொல்லுவாரு, பிசாசு கூட இயேசு நாமத்துல போனா போயிருமா, மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பிசாசு கூட மோசமான ஆட்கள்னு பாஸ் சொல்லுவார். அது உண்மைதான். அல்லேலூயா.
பிசாசு கூட ஜெபம் பண்ணி இயேசு நாமத்துல போ பிசாசுனாலும் போயிடும். ஆனா அதை விட மோசமானவங்க மனுஷங்க. அப்ப அதான் உண்மைதான். அப்ப ஆண்டவர் பாருங்க, அநேக பிசாசு அநேக மனிதர்கள் நம்மளை விழும்படி எப்படியாவது விழுந்துடணும், எப்படியாவது தள்ளிடணும். அநேக மனிதர்கள் பிசாசு எப்படியாவது விழும்படி தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கிறான். அவன் தள்ளினாலும் கூட நம் தேவன் எபினேசரா இருந்து நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க எந்த சூழல தள்ளப்பட்டு கீழே விழுந்திருக்கலாம், நீங்க குடும்பங்கள் செதறி போயிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைங்க உங்க வார்த்தையை கீழ்ப்படியாம இருக்கலாம். அந்த தேவ பிள்ளைகளை யார் உங்களை தள்ளிந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குழியில நீங்க விழுந்தாலும் சரி, உங்களை கை தூக்கி எடுப்பதற்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவனை வெறும் நம்ம வார்த்தைகளாக நினைக்கிறோம். ஆனா அவர் நம்ம உணவுபூர்வமா விசுவாசிக்கும் பொழுது எந்த சூழல யார் நம்ம தள்ளி விட்டாலும் சரி, யாரு ஒதுங்கினாலும் சரி, யாரும் உதவி போனாலும் சரி, அவர் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. அதே நீங்க எடுத்து வாசிங்க, சங்கீதம் 37, 23, 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவருடைய வழியின் மேல் பிரியமாய் இருக்கிறார். உங்க வழிகள்ல அவர் பிரியமா இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு எபினேசர் எனக்கு இருக்கிறாரு. என்ன இக்கட்டு வரட்டும், என்ன ஆபத்து வரட்டும், யார் என்ன தள்ளினாலும் சரி, யார் என்ன தள்ளி விட்டு என்னைய அழுத்தம் நினைத்தாலும் சரி. பாத்தீங்கன்னா சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப பிடிச்ச வசனம். சங்கீதம் 41:5 எடுத்து படிங்களே. ரொம்ப பிடிச்ச வசனம் சங்கீதம் 41:5. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். எப்போது இவன் சாவான், எப்படா அவன் அழிவான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்திருப்பாங்க. இந்த அம்மா பாத்தீங்கன்னா இந்த அம்மா என்னைக்கு சாகுது, இந்த ஐயா என்னைக்கு சாவான், என்னைக்குதான் அழிஞ்சு போவான் அப்படின்னு சொல்லி அநேகர் காத்திருக்கலாம். அப்ப அதே போலதான் இன்னைக்கு நம்ம எப்போது சாவோம், எப்போது அழிவோம்னு சொல்லி அநேக பிசாசு எனக்கு விரோதமா இருக்கக்கூடிய பிசாசுக்கு எழுதி நிக்கலாம். ஆனாலும் கூட என்னுடைய மரணத்தை தீர்மானிக்கிறது யாரு? ஒவ்வொருத்தருடைய மரணம் தீர்மானிக்கிறது கர்த்தர் தான். அல்லேலூயா. அவர்தான் மரணம் தீர்மானிக்கும். யார் பிறக்கணும், எப்ப மறிக்கணும், அதெல்லாம் தீர்மானிக்கிறது கர்த்தர் தான். அப்ப தேவ பிள்ளைகளே, நம்ம உங்களுடைய நடைகள் மேல அவர் பிரியமா இருக்கிறார். நீங்க பாதைகள்ல ஒரு பிரியமா இருக்கிறார். அப்ப நீங்க நடக்கக்கூடிய பாதைகள்லயே பிரியமா இருக்கிற தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு எந்த சூழல் வந்தாலும் சரி, என்ன நெருக்கடி வந்தாலும் சரி, என்ன ஆபத்து வந்தாலும் சரி, இக்கட்டுல அவர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அவர் மட்டும்தான் கூட இருப்பாரு. அவர் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அவர் மட்டும் நேசிக்க முடியும். யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க கட்டின மனைவி கூட சில நேரங்கள்ல உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, உங்க கணவர் கூட நேசிக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல. ஆனா அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு வல்லவரா இருக்கிறாரு. அதே நீங்க எடுத்து வாசிங்க, எபிரேயர் 2:18. எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க என்ன சோதனையில் இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கணும். என்ன இக்கட்டு, ஆபத்து, பிரச்சனை, போராட்டம் வரட்டுமே, என்ன சோதனை வரட்டுமே, சோதனையில அவர் நமக்கு உதவி செய்வதற்கு தேவன் வல்லவரா இருக்கிறார். அப்ப நீங்க விசுவாசிக்கணும், அவர் நம்பணும். அதே 1 கொரிந்தியர் 10:13 படிங்களேன். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். திராணிக்கு மேல சோதிக்கப்பட ஒரு நாளும் விடவே மாட்டார். ஒரு திராணி வச்சிருப்பார் ஆண்டவர். நீங்க அன்னைய சொல்லுவீங்க, சப்பா முடியல, சப்பா இதுக்கு மேல நான் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு நினைப்பீங்க. அவருக்கு தெரியும் நீங்க எவ்வளவு தாங்குவீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க அந்த சோதனையின் காலத்துல, ஆபத்து காலத்துல, இக்கத்தின் காலத்துல நீங்க யார பாக்குறீங்க, எதை எதிர்பார்க்கிறீங்க அப்படிங்கறதுதான் முக்கியம்.
இன்னைக்கு இந்த இடத்துல வேதத்துல அநேகருக்கு இக்கட்டு வந்துச்சு, ஆபத்து வந்துச்சு, சோதனை வந்துச்சு, நெருக்கடி வந்துச்சு. அவங்க யாரை பார்த்தாங்க அப்படிங்கறதான் இந்த நாள கூட செய்தியா பார்த்து நம்ம செபிச்சு முடிக்க போறோம். அடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 2-14 முடிய வசனங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 2-14 முடிய வசனங்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. கவனிங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் கையில இருந்துச்சு. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமந்து வந்தாங்க. அந்த பெட்டிய பாத்தீங்கன்னா அநேக இடங்களில போர் செய்து இந்த பெட்டி பாத்தீங்கன்னா பெலிஸ்தீர் கையில போய் மாட்டிக்கிச்சு. அந்த பெட்டி அவங்க தேசத்துல இருக்குது. அப்ப 20 வருஷமா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ள கர்த்தருடைய அந்த வார்த்தைகள் எல்லாமே உள்ள இருக்குது. அந்த பெட்டி போய் 20 வருஷமா தேசத்துல இருக்குது. படிங்களே, 20 வருஷம் அங்கேயே இருந்தது. குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கவனிங்க, அந்த பெட்டி கர்த்தருடைய வார்த்தை இருக்கக்கூடிய அந்த பெட்டி எல்லாமே உடன்படிக்கை பெட்டி எங்க இடத்துல இல்லையே, பறி கொடுத்துட்டமே சொல்லிட்டு புலம்புறாங்க இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால். கவனிங்க, அப்ப அது வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் அவங்கள ஆண்டு பாத்துங்க வனாந்தரத்துல 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. மோசையை கொண்டு தேவன் மக்களை வனாந்தரத்தை நடத்தும் பொழுது அநேக காரியங்கள் அற்புதமா செஞ்சாங்க, ஆண்டு செஞ்சார். ஆனா மக்கள் விசுவாசிக்கல. இதுலயும் கூட பாருங்க, கர்த்தரிடத்தில் நீங்க திரும்பாமே இருக்கிறாங்க. எத்தனையோ அற்புதங்கள் வாழ்க்கையில எத்தனையோ இக்கட்டுல கர்த்தர் உதவி பண்ணி இருப்பாரு. இப்போ சின்ன பிரச்சனையில போயிட்டு இருப்பீங்க. இதை கட்டாய கர்த்தரா உதவி செய்ய முடியும், கர்த்தர் உதவி செய்வாரு, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்ப மாட்டீங்க. சில நேரங்கள் இல்ல, எப்படி நடக்கும், எப்படி யார் உதவி செய்வா, யார் கொடுப்பா, எப்படி சூழ்நிலை மாறுன்னு சொல்லி இதே போல இஸ்ரவேல் மக்கள் இன்னும் மனம் திரும்பாமே இருக்கிறாங்க. அப்ப சாமுவேல் சொல்றாரு, நீங்க கர்த்தரிடத்துல முதலாவது திரும்புங்கள். கீழே படியுமா, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கே நேராக்கி. கவனிங்க ஐயா, நீ நம்மளும் தேவன் அருவருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அது கர்த்தர் சில காரியங்களை இது வேண்டாம்னு ஒதுக்குறாரு அப்படின்னா அதை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாகவே எபினேசர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அப்ப இஸ்ரவேல் நாங்க இயேசு நடத்தி வராரு, அற்புதங்களை செய்யறாரு, இக்கட்டுல ஆபத்துல சோதனை காலத்துல நிறைய காரியங்கள் செய்து கொண்டு நடத்திட்டு வராரு. உங்களை அவர் நடத்திட்டே வராரு. சில பாத்தீங்கன்னா அந்நிய காரியங்கள், சில காரியங்கள் நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம அதை தேடி போறோம், அதை நாடி போறோம். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பாடுகளுக்கு நம்மளே காரணமா மாறிடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோதரம், இன்னைக்கு சில காரியம் பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ரொம்ப நேரம் செல்போன் பார்த்தா மனசு ரிலாக்ஸா மாறிடும். சிலர் பாத்தீங்கன்னா செல்போனே பார்ப்பாங்க, சிலர் உட்காந்து நாடகங்களை பார்ப்பாங்க, சிலர் பாத்தீங்கன்னா சில கஷ்டமான சூழலை யார்ட்டையாவது பேசுனா மனசு நிம்மதியா இருக்குன்னு நினைப்பாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் செய்யறீங்களோ அது அந்நிய காரியம், அது உங்களிடத்துல இருக்குமானால் நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யவே மாட்டார். எந்த காரியம் இன்னைக்கு செய்தியில நீங்க உணர போறீங்க, ஆனவே எந்த காரியம் அந்நிய காரியம் எனக்கு இருக்குது, என் குடும்பங்கள் இருக்குது, அதையெல்லாம் நீ நீக்குங்க ஆண்டவரே அப்படி சொல்லி பாருங்க, கட்டாயம் அவர் உதவி செய்வார். அதை நீக்குவது இருக்கு. படிமா, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கே நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அப்ப அது வரைக்கும் யாருக்கு அவங்க ஆராதனை பண்ணாங்க, அது வரைக்கும் யார் தேடினாங்க, ஆண்டவர் தேடல. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் மக்கள் அத்தனை அற்புதங்களை தேவன் செய்தார். அது வரைக்கும் அற்புதத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் தேவை, ஒரு நன்மைக்கு மாத்திரம் ஆண்டவர் தேவை. நீ நன்மை முடிஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் மறந்து போயிடணும். அப்ப நீங்க அநேக காரியங்கள் நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு நேரா திருப்பாம இருக்கிறோம். நம்ம கர்த்தர் ஒருவருக்கே ஆதரவு செய்யாம இருக்கிறோம். ஒரு இக்கட்டு ஆபத்து சோதனை வரும் பொழுது எப்படியாவது நமக்கு யாராவது உதவி செய்வாங்களா, இந்த பண தேவை வந்துருச்சு, யார்கிட்ட போய் கேட்கலாம், அதனால இயேசுக்கு கேட்கறது கிடையாது. எனக்கு ஒரு பணம் தேவைப்படுது, இயேசுவே நான் என்ன செய்து ஆண்டவரே,
இந்த பண நெருக்கடி 10,000 தேவைப்படுதுப்பா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு இயேசுகிட்ட கேட்கறது கிடையாது. நம்ம என்ன செஞ்சிருவோம், யார்கிட்ட போய் கேட்போம், இவங்களுக்கு அவங்கள கேட்போம், இவங்களை கேட்போம். இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. பண தேவை மாத்திரமில்லை, அநேக காரியங்கள்ல நமக்கு கர்த்தரை சார்ந்து இருக்காம, கர்த்தரை நோக்கி கூப்பிடாம இன்னைக்கு அநேக உதவிகளுக்கு மனுஷரை நாடி ஓடுறோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு நாடோடி வாழ்க்கையாக இருக்குது. அல்லேலூயா. எப்படி இருக்குது வாழ்க்கை? நாடோடி வாழ்க்கையாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு நிமிஷமா அவர் நடத்துற கர்த்தர் நம்ம எபினேசரா இருக்கிறார். இம்மட்டும் உதவி செய்ய கர்த்தர், எனக்கு இந்த காரியத்தை உதவி செய்ய வல்லவர் அப்படி சொல்லி பாருங்களேன். நிச்சயமா அவர் நமக்கு உதவி செய்வார். அதை நம்ம நம்புறதே கிடையாது. எத்தனையோ காரியங்கள் நமக்கு உதவி பண்ணியிருப்பார் அவரு. இன்னைக்கு இந்த காரியம் அவருக்கு லேசான காரியம். படிமா. பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு. கவனிங்க, அது வரைக்கும் சாமுவேல் மன்றாடல. நீ என்னைக்கு கர்த்தரிடத்துல மனம் திரும்பி, நீ கர்த்தரிடத்துல திரும்பி வந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து பாகாலையும் அந்நிய தேவர்களையும் நீங்க விளக்கிட்டீங்க அப்படின்னா, விளக்கு நிமித்தமாக தான் உங்களுக்காக கர்த்தரிடத்துல சாமுவேல் மன்றாடி இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். கவனிங்க, பெலிஸ்தீர் அவங்க விரோதமா படையெடுத்து வராங்க. அப்ப மிஸ்பாங்கிற இடத்துல எல்லாம் கூடி நிக்கிறாங்க. சொல்றாரு சாமுவேல், கர்த்தரோட சொல்றாரு, அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். கவனிங்க, அந்த நாள்ல மிஸ்பா இடத்துல கூடி மக்கள் எல்லாம் கூடி உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து யாரு விடுறீங்களோ அவங்களுக்கு தான் இரக்கம் கிடைக்கும். இவங்களுக்கு ஒரு இரக்கம் எப்ப கிடைச்சிச்சுன்னா, என்னைக்கு அந்நிய தேவர்களை விட்டு விலகினாங்களோ, ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிஞ்சாங்களோ, அப்பதான் ஆண்டு அவங்க வாழ்க்கையில எபினேசர் உதவி செய்ய ஆரம்பிச்சார். உபவாசம் பண்ணி பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு கூடி ஜெபிச்சுட்டு இருக்காங்க, பாவத்தில அறிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர் பாத்தீங்கன்னா அதிபதிகள் எல்லாம் கூடி வந்துட்டாங்க, படையெடுத்து வராங்க, எல்லாம் கொல்லணும்னு சொல்லிட்டு சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். இன்னைக்கு அநேகர் எப்படின்னா, கர்த்தர் உதவி செய்யற வரைக்கும் என்ன செய்யணும், நீங்கள் நானும் ஓயாம அவரை வேண்டணும், ஓயாம அவரை ஜெபிக்கணும். ஒரு காரியத்துக்காக நம்ம என்ன செய்யணும், ஒரு காய்ச்சல் வருது, சின்ன மாத்திரைய சாப்பிட்டு பாக்குறீங்க, கேட்கல. சில கை வைத்தியங்களை பண்ணி பாக்குறீங்க, அதுவும் கேட்கல. ஹாஸ்பிட்டல் போறீங்க, ஊசி போடுறீங்க, அதுவும் கேட்கல. காய்ச்சல் அதிகரிக்குது, என்ன செய்வீங்க? அடுத்தது என்ன காய்ச்சல் அப்படின்னு கண்டுபிடிக்க நினைப்பீங்க. அதை என்ன செய்வீங்க? எடுத்து பாப்பீங்க என்ன காய்ச்சல்னு சொல்லிட்டு. ஒருவேளைக்கு ஏதாவது வைரஸ் காய்ச்சல் அப்படின்னா அந்த காய்ச்சலுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகளை ஊசிகளை அந்த டாக்டர் செலுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த காய்ச்சல் மாறும். அதே போலதான் கர்த்தர் எபினேசர் உங்களுக்கு இம்மட்டுமா உதவி செய்யணும் அப்படின்னா நீங்க ஓயாம அவரை வேண்டிக்கும், அவரை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓயாமல் ஜெபிக்கணும். நீங்க சில காரியத்துக்கு நீங்க ஜெபிச்சுட்டு விட்டுறீங்க, அதை அப்படியே மறந்து போயிடுறீங்க. கர்த்தர் உதவி செய்யல, கர்த்தர் இந்த காரியத்துல கைவிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா ஓயாம ஜெபம் பண்ணுங்க, ஓயாம உபவாசம் இருங்க, ஓயாம கண்ணீர் வடிங்க. ஆனா இந்த பிள்ளைய கொடுத்தது நீர் தான். இந்த பிள்ளைய மாத்த உம்மால முடியும், என்னோட பிள்ளைகள் திருத்த உம்மால முடியும், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க உம்மால முடியும், இந்த கடனை மாத்த உம்மால முடியும். அப்படி நீங்க தான் ஓயாமல் ஜெபிக்கணும். காலையில சாப்பிடுறோம், மதியம் சாப்பிடுறோம், ராத்திரி சாப்பிடுறோம். ஏன் ஒரு நாளுக்கு சாப்பிடாம இருந்து பாருங்க பார்ப்போம். ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாருன்னா அடுத்த நாள் நம்மளால யாதொரு வேலை செய்ய முடியாது. நம்ம சரியா அதுக்கு ஏற்ற பேர் நம்ம செய்ய இருக்காது. அதே போலதான் நீங்கள் ஓயாமல் செபிக்கணும். இஸ்ரவேல் மக்களை விரோதமா பெலிஸ்தீர் படையெடுத்து வந்துட்டாங்க. இந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க கர்த்தரிடத்துல ஓயாம எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவரால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். படிமா.
அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி கர்த்தருக்கு பார்த்து ஆட்டுக்குட்டியை பிடிச்சு கர்த்தருக்கு பலி செலுத்துறான். இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருள் செய்தார். பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் தான் பிலிஸ்தருக்கு பயந்து போனாங்க. நீங்களும் நானும் தான் பயப்படணும். ஒரு ஆபத்தை குறிச்சு, சோதனையை குறிச்சு, வேதனையை குறிச்சு. கர்த்தருக்கு பயப்படணும் அவசியமே இல்லை. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எனக்கு இந்த காரியத்தை உதவி செய்ய மட்டும்தான் முடியும் ஏசப்பா அப்படின்னா நிச்சயமா உதவி செய்வார். அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அதை பத்தி கவலையே கிடையாது கர்த்தருக்கு. நம்ம நினைச்சிடறோம் கர்த்தரால முடியாது, நம்ம என்ன அடுத்த முயற்சி என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தேவைப்பிள்ளைகளே, ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கிறது காரணமே கர்த்தர் தான். எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மனுஷன் எத்தனை ஸ்டெப்பு நடக்கிறானே தெரியாது. ஆனா ஒரு ஸ்டெப் நம்ம ஒரு காலம் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது காரணமே கர்த்தர் தான். நீ இந்த கையை இப்படி தூக்குறது காரணமும் கர்த்தர் தான். பேசுறது காரணம் கர்த்தர் தான். பற்கள் இருக்கிறது காரணம் கர்த்தர் தான். இதயம் 10 ஒரு நிமிஷத்தை 72 முறை பிடிக்கிறது காரணம் கர்த்தர் தான். இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? கர்த்தர் தான் காரணம். இது வரைக்கும் ஆண்டவர் கிருபையா உதவி செஞ்சுட்டு இருக்க கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். இது நமக்கு தெரிய மாட்டேங்குது, இது நமக்கு புரிய மாட்டேங்குது. சில நேரங்களில் நம்ம புலம்புறோம், ஆண்டவருக்கு தூக்க முடியலப்பா, ஐயத்துக்க முடியலப்பா, நடக்க முடியல, ஆண்டவரே பேச முடியலப்பா. அவருக்கு தெரியும் இதுக்கு என்ன. அவரிடத்துல நீங்க ஓயாமல் வேண்டிக் கொண்டீங்கன்னா கட்டாயம் இதுல நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அதை நம்ம செய்யாம ஒரே வேதனை, ஒரே புலம்புறோம். நாம அவ பாருங்க, உபவாசம் பண்ணி ஜெபிச்ச உடனே சாமியோட பேச கீழே படிக்கலே பேசி பார்ப்போம். அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை மகா பெரிய ஒரு இடி முழக்கத்தை அவன் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பலி செலுத்துறான். பலி செலுத்திட்டு பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர் பாத்தீங்கன்னா நெருங்கி வராங்க அவன் யுத்தம் பண்றதுக்கு. அப்ப ஆண்டவர் பெரிய இடி முழக்கத்தை உண்டாக்கி பெலிஸ்தியர் மேல் நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்க அடித்ததினால் அவங்க முழங்க பண்ணி அவங்க அந்த இடி முழக்கம் அவங்களுக்கு பெரிய பயத்தை உண்டாக்குது. அவ்வளவு பெரிய இடி முழக்கத்தை உண்டாக்கி அவங்களுக்கு பயந்துட்டாங்க. அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இவங்க போய் யுத்தமே பண்ணல. இப்ப ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சாங்க, மன்றாடி ஜெபிச்சான் சாமுவேல். ஆனா பாருங்க, பெரிய ஒரு இடி முழக்கமே அவ்வளவு பெரிய பெலிஸ்தர் படைய அவங்களுக்கு முன்னாடி கத்த விளை வச்சார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நோக்கி நீங்க எனக்கு கர்த்தர் இம்மட்டிலுமாய் உதவி செய்த கர்த்தர் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய வல்லவர் சொல்லி பாருங்க. அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நீங்க உங்க முயற்சியெல்லாம் வீணா போயிருக்கலாம். பாஸ்டர், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் பாஸ்டர், அந்த ஆள்கிட்ட பணத்தை வாங்கவே முடியல, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை, பிள்ளைக்கு ஒரு அற்புதமே நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு இடி முழக்கம் போதும். அல்லேலூயா. தேவன் நினைச்சானா ஒரு இடி முழக்கத்துல சூழ்நிலையில மாற்றி அமைக்க முடியும். ஒரு இடி முழக்கத்துல நெருங்கி வந்த பெலிஸ்தர் படைகள் அத்தனை பேரும் விழும்படி ஆண்டவர் செய்தார். கீழே படிக்கிறேன். அப்போது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். கவனிங்க பாருங்க, அந்த எல்லைக்கு கூட வரமுடியாதபடி கர்த்தர் வேலி அடைச்சிட்டார். இன்னமும் சின்ன கல் கிடையாது, பெரிய தூண். அது இம்மட்டிலுமா தூண் இருக்குது. அப்ப அந்த எபினேசர், அப்ப கர்த்தர் பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலை கர்த்தர் காப்பாத்தினார். காரணம் என்ன தெரியுமா? அவங்ககிட்ட இருந்து எடுத்து வாசிக்கல, யோசுவா
24ஆம் அதிகாரத்துல 6 படிங்களே. யோசுவா 24:4-16 படிங்க. 16 24:16 படிங்களே வசனம் சீக்கிரம். இதான் நீங்கள் நானும் செய்யணும். 24:16 யோசுவா 24:16. அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் தூரமாய் இருப்பதாக நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளையும் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் தேவனாகிய கர்த்தர் தான். நம்மை காப்பாற்றின தேவனாகிய கர்த்தர் தான். அப்படி யாரும் எழுதி போமா, நீ நடந்து வந்த பாதைகளில, நீ நடக்க போறக்கூடிய பாதைகளில நம்மளை காப்பாற்றின கர்த்தர். அவர் எபினேசரா இருந்து ஆண்டவரே உங்க குடும்பங்களை காப்பாத்தி இருக்கிறாரு, பிள்ளைகளை காப்பாத்தி இருக்கிறாரு. எத்தனையோ முறை ஆண்டவரே என் குடும்பங்களை நீங்க காப்பாத்திருக்கீங்க அப்பா. எத்தனையோ முறை நான் வாகனத்துல விழுந்த நேரத்துல காப்பாத்திருக்கீங்க அப்பா. என் பிள்ளைங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்க காப்பாத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் நடந்து வந்த பாதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்பா. நீங்க நடக்கக்கூடிய பாதையும் உங்களுக்கு தேசப்ப பாதைகள் வரும்பொழுது ஜபத்தை கேட்டிருந்தாருன்னா, எபினேசருக்கு உதவி பண்ணியிருந்தாருன்னா இந்த நெருக்கடி வந்திருக்காது. எடுத்து போட வேண்டியதை நீங்க எடுத்து போடாம, விலக வேண்டியதை விட்டு நீங்க விலகாம இருப்பீர். ஆனால் தேவப்பிள்ளையே 4 நாள் ஆனாலும் சரி, 40 நாள் ஆனாலும் சரி, எபினேசருக்கு உதவி செய்ய மாட்டேன். எடுத்து போட வேண்டியதை எடுத்து போடணும், விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகணும். அதை விட்டு விலகுனாங்களோ யுத்தம் நெருங்குச்சு, இடி முழக்கத்தை கர்த்தர் உண்டாக்குனார். அவங்க விலக தேவன் பெலிஸ்தியரை உங்களுக்கு முன்னாடி முறியடிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். எபினேசர் உதவி செய்தார். தேவப்பிள்ளை ஒரு வார்த்தையை மாத்திரம் ஆண்டு சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. கடைசியாக சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓட போகுது. எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க, அநேக சஞ்சலப்படுறீங்க, அதனால தவிக்கிறீங்க. சஞ்சலத்தினால தவிப்பு, எத்தனையோ சஞ்சலங்கள் வந்துச்சு, எத்தனையோ தவிக்கக்கூடிய காரியங்கள் வந்துச்சு. அந்த காரியத்துல எபினேசர் உதவி செஞ்சாரு. நீ வரக்கூடிய நாட்களில சஞ்சலமும் தவிப்பு உங்களை விட்டு ஓட போறத நீங்க கண்ணால பாப்பீங்க. இதே இடத்துல என் தேவனுக்கு உதவி இம்மட்டில் உதவி செஞ்ச கர்த்தர் இனிமேல் உதவி செய்வார். விசுவாசத்தோடு கடந்து போனேன். சில காரியங்களை விட்டு விலகிட்டு, சில காரியங்களை விட்டு திரும்பி பார்க்க விலகி போனேன். கர்த்தர் உதவி செய்தார்னு சொல்லி உங்களை அநேகரை கருத்து சாட்சியை நிறுத்துவார். ஆவியானவரே, இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையை நான் எங்களை இடைப்பட்டப்பா. ஆண்டவரே, எங்கள் இருக்கக்கூடிய காரியங்கள், அந்நிய காரியங்கள் எங்க விளக்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, சுதந்திரம் அப்பா, சஞ்சலவு தவிப்போம் ஓடிப்போம் உதவி செய்யுங்க ராஜா. யுத்தங்கள் வந்தாலும் ஆண்டவரே பரிசுத்தரைகளோடு கூட இருப்பது நிமித்தமாய் ஒரு யுத்தம் எங்களை அணுகாத ராஜா. ஆவியானவரே, தாங்க வந்த தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீ ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தை அவங்க இருதயத்துல எழுதப்பட இந்த வாரப்புள்ளாய் அவங்களுக்குள்ளாய் கிரியை செய்ய நீ உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்க தாவே. ஆவியான ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு கூட இருந்து நீங்க மகிமைப்பட்டதுக்காக நன்றி, நாம் வைத்தப்பட்டதுக்காக நன்றி ராஜா. இயேசுமா செபிக்கிற பிதாவே, ஆமென். அப்படியே தலைகளை தாழ்த்துவோம். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் அனைவரோடும் இருப்பதாக சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.